Hello everyone. இன்னைக்கு 10th standard mathsல exercise 1.1ல இருக்க 5th question நான் எழுதியிருக்கேன். Given A is equal to 1 to 3, B is equal to 2, 3, 5 and C is equal to 3 and 4. D is equal to 1, 3, 5. Check if A intersect C into B intersect D is equal to A into B intersect C into D. A, B, C, D இதோட செட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா A intersect D into B intersect D. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த கொஸ்டினும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த கொஸ்டினும் நமக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ வாங்க நம்ம ஒன்னா ப்ரூஃப் பண்ணிட்டே போலாம். ஸோ முதல்ல நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன். A intersect C into B intersect D is equal to A into B intersect C into D. ஸோ இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? A intersect C into B intersect D. முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கொஸ்டினை ப்ரூஃப் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A intersect C into B intersect D இருக்கு. அதை முதல்ல எழுதியிருக்கேன். இப்போ இதுல நான் ஒரு பிராக்கெட்டா கம்ப்ளீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? A intersect C இருக்கு. ஸோ A intersect C போது A ஓட செட்டு முதல்ல எழுதுறேன். 1, 2, 3. அப்புறம் ஒரு intersect சிம்பிள். then C ஓட செட் 3, 4. intersect அப்படின்னும் போது தமிழ்ல வெட்டு அப்படின்னு அர்த்தம். intersect அப்படின்னா நம்ம என்ன நம்பர் காமனா இருக்கோ, ரெண்டு செட்ல என்ன நம்பர் காமனா இருக்கோ அந்த காமனான எலிமெண்ட் நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை மட்டுமே எழுத போறோம். ஸோ இது ரெண்டுத்திலயும் காமனா என்ன இருக்குன்னா 3 மட்டும் தான் காமனா இருக்கு. அப்போ 3 மட்டும் தான் A intersect Cக்கு ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பிராக்கெட் போறோம். B intersect D. B ல இருக்க வேல்யூஸ் 2, 3, 5. அப்புறம் ஒரு இன்டர்செக்ட் சிம்பிள் இருக்கிறதால இன்டர்செக்ட் போடுறோம். D ல இருக்க எலிமெண்ட்ஸ் 1, 3, 5. இப்போ இது ரெண்டுத்திலயும் என்ன நம்பர் காமனா இருக்கோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ண போறோம். 3 இருக்கு, அடுத்ததா 5 காமனா இருக்கு. அப்போ B intersect D யோட ஆன்சர் நமக்கு கிடைச்சாச்சு. B intersect D is equal to 3, 5. தனித்தனியா நம்ம பிராக்கெட்ல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குல்ல, அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கம்ப்ளீட் பண்ண போறோம். A intersect C into B intersect D. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி டபுளா இருக்கும்போது கொஸ்டின் நம்ம முதல்ல தனித்தனியா பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் காமனா இருக்க நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் போடணும். இப்போ A intersect C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 3 ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன். B intersect D 3, 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும்போது நம்ம பேரா எழுதுவோம். 3, 3. ஸோ இதுல இருக்க இந்த 3 இந்த 3, 5 நம்ம பேர் பண்ண போறோம். இப்போ 3, 3 தென் 3, 5. ஸோ இப்போ LHS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். LHS ஓட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 3, 3 அண்ட் 3, 5. LHS ஓட கொஸ்டின் A intersect C into B intersect D. இது LHS ஓட ஆன்சர். அடுத்ததா நம்ம RHS கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? A into B intersect C into D. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பிராக்கெட்டா கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல A into B இருக்கு. முதல்ல A ஓட செட் அப்படியே எழுதுறோம். 1, 2, 3 ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்.
அப்புறம் பியில் இருக்க வேல்யூஸ் 2, 3, 5. ஸோ இன்ட்டு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேர் பண்ணுவோம். பேர் பண்ணலாமா? ஏல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எடுத்து இந்த 3 எலமெண்ட்டோட நம்ம பேர் பண்ண போறோம். 1, 2, 1, 3, 1, 5. அடுத்ததா எலமெண்ட் 2 எடுத்து இந்த 3யோட நம்ம பேர் பண்ண போறோம். 2, 2, 2, 3, 2, 5. திரும்ப இந்த 3 லாஸ்ட் நம்பர் 3 எடுத்து இந்த 3 நம்பரோட நம்ம பேர் பண்ணும்போது 3, 2, 3, 3 and 3, 5. 3, 3 and 3, 5. So A into B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா C into D. C ல இருக்க செட் 3, 4 ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அடுத்தது D என்ன இருக்கு? 1, 3, 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா as usual நம்ம பேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இந்த 3 எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் பேர் பண்ணலாம். 3, 1, 3, 3, 3, 5. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் எடுத்துப்போம். 4, 1, 4, 3 and 4, 5. இப்போ தனித்தனியா நம்ம பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்டர்செக்ட் சிம்பிள் போட்டு ஃபுல் क्वेश्चन நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். A into B intersect C into D. A into B ல நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு எழுதிப்போமா? இல்ல நம்ம அப்படியே நீங்க ரெண்டு ஆன்சரையும் அப்படியே கம்பேர் பண்ணி நீங்க எழுதுறதுனால எழுதிக்கலாம். A into B லயும் C into D லயும் காமனா இருக்க நம்பர்ஸ் நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். இன்டர்செக்ட் அப்படின்னா காமனா என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஸோ நம்ம அதை காமன் செட் பேர்ஸை மட்டும் நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம இங்க ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ என்னெல்லாம் காமனா இருக்கு பாருங்க. 1, 2 இல்ல, 1, 3 இல்ல. ஸோ 1 சம்பந்தமா எதுவுமே நமக்கு இதுல கிடைக்காது. ஓகே, 1, 5 இல்ல, 2, 2 இல்ல, 2, 3 இல்ல, 2, 5 அதுவும் இல்ல, காமனா இல்ல. ஸோ நமக்கு காமனா ஒன்னு இருக்குன்னா என்னது? 3, 3 காமனா இருக்கு. எஸ், 3, 3 காமனா இருக்கு. அதை அண்டர்லைன் பண்ணிருக்கேன். வேற என்ன காமனா இருக்கு? 3, 5 காமனா இருக்கு. ஸோ வேற எதுவுமே நமக்கு காமனா இல்ல. அதனால இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் எழுத போறேன். என்னென்ன காமனா இருக்குன்னு சொல்லிட்டு 3, 3 and 3, 5. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு காமனா இருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு கிடைச்ச ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைட்ல நமக்கு கிடைச்ச ஆன்சரும் சேமா இருக்கு. So we can write LHS is equal to RHS. So what is our question? Is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, it is true. That's it. எலமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க, A is equal to X belongs to W, X is less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்ட்ரெயிட்டா எந்த எலிமெண்ட்ஸுமே கொடுக்கல. கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை பேஸ் பண்ணி நாம தான் முதல்ல எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அந்த ஹிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம அதுல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். முதல்ல ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். X belongs to W ன்னு கொடுத்துருக்கு. W அப்படின்றது ஹோல் நம்பர். Wன்றது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0, 1, 2, 3 இப்படின்னு நம்ம ஹோல் நம்பரை எழுதிக்கலாம். அடுத்ததா இன்னொரு ஹிண்ட் அது பக்கத்திலே கொடுத்திருக்காங்க. ஏ எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு X is less than 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Xல இருக்க Xன்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஹோல் நம்பர்ல இருக்கு. அந்த ஹோல் நம்பர்ல நம்ம எது வரைக்கும் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா X is less than 2, 2வை விட கம்மியா இருக்க நம்பர்ஸ் எடுக்கணும். ஸோ 2 வந்து நமக்கு இங்க இருக்கு. 2வை விட கம்மியா என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? 0வும் 1ம் தான் 2வை விட கம்மியா இருக்கு. அப்போ ஏ செட்ல 0, 1 அப்படின்ற ரெண்டு எலிமெண்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த தான் நமக்கு இந்த ஹிண்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்ததா B ல இருக்க ஹிண்ட பேஸ் பண்ணி நம்ம B ல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். X is belongs to N. Nன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்.
நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 இப்படி எழுதிக்கலாம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன நம்பர் நம்ம நேச்சுரல் நம்பர்ல எடுக்கணும் அப்படின்றத பத்தி தானே இந்த ஹிண்ட். 1 is less than x is less than or equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்கும்போது 1 is less than x ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 இந்த பக்கம் வரும்போது x is greater than 1 மாறும். அப்போ x is greater than 1னா 1 விட அதிகமா இருக்கிற நம்பர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 1 விட அதிகமா எது இருக்கு? 2 தான் இருக்கு. அப்போ 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 2ல இருந்து எங்க முடியணும்ன்றது நமக்கு தெரியணும்ல. அப்போ இது எங்க முடியுது அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 4ல முடியுதான். லெஸ் தென் 4னா 4 விட கம்மியா எடுக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற வேர்ட் கொடுக்கும்போது நம்ம இந்த 4ஐயும் சேர்த்து எடுக்கணும். அப்போ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் 2 செட்ல இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. இந்த 3 நம்பரும் நமக்கு பி செட்ல இருக்கு. 2, 3, 4. இப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், பில இருக்க எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், சில இருக்க எலமெண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்காங்க. 3, 5. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? A into B union C is equal to A into B union A into C. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நம்ம 5th சம்க்கு பண்ண மாதிரியே LHS முதல்ல கண்டுபிடிக்க போறோம். LHS மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கொடுத்துருக்கு? A into B union C. எப்பவுமே நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கும்போது அதுல பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். இங்க பிராக்கெட்ல என்ன இருக்கு? B union C இருக்கு. B union C அப்படின்றதால முதல்ல B ல இருக்க செட் அப்படியே எழுத போறோம். B ல என்ன இருக்கு? 2, 3, 4. அடுத்ததா ஒரு யூனியன் சிம்பிள் இருக்கிறதால யூனியன் போடுறேன். திரும்ப சி செட் அப்படியே எழுத போறேன். சி செட் என்ன இருக்கு? 3 இருக்கு, 5 இருக்கு. யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். யூனியன்னா ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுத போறோம். ஜாயின் பண்ணி எழுதும்போது 2, 3, 4, 3, 5 அப்படின்னு வரும். ஆனா இந்த 3ன்ற எலமெண்ட் வந்து நமக்கு 2 டைம்ஸ் வருது. அப்போ 2 டைம்ஸ் வரும்போது நம்ம 2 டைம்ஸ் எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம 1 டைமா அதை எழுதிக்கலாம். அப்போ நமக்கு 2, 3, 4, 5 அப்படின்ற ஒரு செட் கிடைச்சிருக்கு. 2, 3, 4, 5. இந்த 3 ஏன் எழுதல அப்படின்னா அது 2 டைம்ஸ் நமக்கு வந்திருக்கிறதால நம்ம 1 டைம் மட்டும் எழுதினா போதும். அடுத்ததா இந்த கொஸ்டின்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே நம்ம ஒரு பார்ட் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ மொத்தமா இப்ப கம்ப்ளீட் பண்ண போறோம். A into B union C. A into B union C. A செட்டை முதல்ல எழுத போறோம். A செட்ல 0, 1. அடுத்ததா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால இன்ட்டு B union C நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 2, 3, 4, 5. எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பேரா எழுதுவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து இதோட நம்ம பேர் பண்ண போறோம். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்ததா 1 எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ண போறோம். 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. So left hand side நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன கொஸ்டின் இருக்கு? A into B union A into C. முதல்ல நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண போறோம். பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல A into B இருக்கிறதால A ஓட செட் முதல்ல எழுதணும். A ஓட செட்ல 0, 1 இன்ட் சிம்பிள் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். B செட் என்ன இருக்கு? 2, 3, 4. சோ எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா பேர் பண்ணி எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ண போறோம். 0, 2, 0, 3, 0, 4. செகண்ட் எலிமெண்ட் எடுத்து பேர் பண்ணலாம். 1, 2, 1, 3,
1,4. So A into B நம்ம complete பண்ணிட்டோம். அடுத்ததா RHSல A into C இருக்கா? A into C. Aல இருக்க செட் முதல்ல எழுதலாம் 0,1. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அப்புறம் Cல இருக்க எலிமெண்ட்ஸ் 3,5. So மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா பேர் பண்ணுவோமா? இப்போ நம்ம பேர் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து நம்ம பேர் பண்ண போறோம். 0,3 0,5. செகண்ட் எலிமெண்ட் 1,3 1,5. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க தனித்தனியான பிராக்கெட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா இந்த ஹோல் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஹோல் பார்ட் என்ன இருக்கு? A into B யூனியன் A into C. A into B ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. இது A யூனியன் B A into B க்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். அடுத்தது யூனியன் சிம்பிள் இருக்கா? அதனால யூனியன் சிம்பிள் போட்டுக்கலாம். அடுத்து A into C க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,1 சாரி 0,3 0,5 1,3 and 1,5. So இது வந்து நம்ம A into C க்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். யூனியன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அதுதான் யூனியன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதுமா? இப்போ ஒரே பேர் வந்து உனக்கு 2 டைம்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நம்ம 2 தடவை எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க 1,3 1,3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆனா நம்ம 2 டைம்ஸ் எழுத தேவையில்ல, 1 டைம் எழுதினா போதும். அதே மாதிரி 0,3 0,3 2 டைம்ஸ் இருக்கு. ஆனா அதையும் நம்ம 1 டைம் தான் எழுத போறோம். 0,2 0,3 0,2 0,3 0,4. அடுத்ததா 0,5 இருக்குல்ல, அப்போ 0,5 1,2 1,3 1,4 then 1,5. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்த ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்த ஆன்சரை கம்பேர் பண்ணுங்க. ரெண்டு ஆன்சருமே நமக்கு சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? LHS is equal to RHS அப்படின்னு எழுதலாம். Hence it is proved. இப்போ 6th கொஸ்டின்ல இருக்க செகண்ட் சம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான். முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கொஸ்டின் எடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நமக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? A into B intersect C. ஸோ முதல்ல நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ண போறோம். பிராக்கெட்ல B intersection C அப்படின்னு இருக்கு. Bக்கு நமக்கு Bல இருக்க செட் வேல்யூஸ் நமக்கு தெரியும். Bல என்ன வேல்யூஸ் இருக்கு? 2, 3, 4. அடுத்தது ஒரு இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கிறதால நம்ம இன்டர்செக்ட் போடுறோம். திரும்ப Cல இருக்க வேல்யூஸ். Cல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 3, 5. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷன். ஸோ 2 காமனா இல்ல, 3 எடுத்துப்போம், 3 காமனா இருக்கு, 4ம் காமனா இல்ல, அப்புறம் 5ம் நமக்கு இல்ல. அப்போ நமக்கு காமனா இருக்கிற ஒரு வேல்யூ அப்படின்னா 3 மட்டும் தான் இதுல கிடைக்குது. அடுத்ததா A into B intersection C. இதுல ஆஃப் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். B intersection C மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ A into B intersection C கம்ப்ளீட் பண்ண போறோம். A into B intersect C is equal to A ஓட செட் அப்படியே எழுத போறோம். Aல என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Aல வந்து 0,1 இருக்கு. அடுத்ததா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். B intersect C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தாலே நம்ம பேரா எழுதுவோம். 0,3 1,3 0,3 and 1,3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. A into B intersection C க்கு 0,3 and 1,3 தான் வந்து எனக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்போ RHS போவோம்.
ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொஸ்டின் இருக்கு? A into B intersect A into C. முதல்ல நம்ம A into B கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பிராக்கெட்டா முதல்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏல என்ன வேல்யூஸ் இருக்கு? 0,1. இன்டர்செக்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன். பில என்ன நம்பர்ஸ் இருக்கு? 2,3,4. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்ததால நம்ம பேரா எழுத போறோம். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை இந்த 3 எலமெண்டோட பேர் பண்ண போறோம். 0,2, 0,3 and 0,4. அடுத்ததா செகண்ட் எலமெண்ட்டை இந்த 3யோட பேர் பண்ண போறோம். 1,2, 1,3 and 1,4. இப்போ A into B யோட பேர்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A into C. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ண போறோம். A செட்ல என்னெல்லாம் இருக்கு? 0,1. அடுத்ததா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். C செட்ல என்ன இருக்கு? 3,5. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து இந்த 2 எலமெண்டோட பேர் பண்ணா 0,3, 0,5. செகண்ட் எலமெண்ட் 1,3 and 1,5. ஸோ A into B கண்டுபிடிச்சிட்டோம், A into C கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின்ல பிராக்கெட்ல இருக்கிறத தனித்தனியா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்ததான் இப்போ இன்டர்செக்ட் சிம்பிள் போட்டு நம்ம மொத்தமா கம்ப்ளீட் பண்ண போறோம். A into B intersect A into C is equal to A into B க்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,2, 0,3, 0,4. then 1,2, 1,3, 1,4. அடுத்ததா ஒரு இன்டர்செக்ட் சிம்பிள் இருக்கிறதால நம்ம ஒரு இன்டர்செக்ட் போட்டுக்கிறோம். அடுத்தது A into C ல என்ன இருக்கு? 0,3, 0,5, 1,3 and 1,5. இன்டர்செக்ட் அப்படின்னாலே காமனா இருக்கிற பேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காமனா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். 0,2 இருக்கா? இல்ல. 0,3 இருக்கு பாருங்க. 0,3 வந்து காமன். 0,4 இல்ல. 1,2 இல்ல. 1,3 இருக்கா? எஸ், 1,3 இருக்கு. அப்ப நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? 0,3 and 1,3. இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு காமனா இருக்கு. அப்ப நமக்கு காமனா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 0,3 and 1,3. ரைட் ஹேண்ட் சைடுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? A into B intersect A into C க்கு ஆன்சர் வந்து 0,3 and 1,3 அப்படி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்ப செக் பண்ணிக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ நமக்கு ஈஸியா காமனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 0,3 and 1,3 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல 0,3 and 1,3 நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. அப்போ LHS is equal to RHS. Hence it is verified. இப்போ 6th கொஸ்டின்ல இருக்க தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம்ல A union B into C is equal to A into C union B into C அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ண போறோம். LHSல என்ன கொஸ்டின் இருக்கு? A union B into C இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி எப்பவுமே நம்ம பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். A union B நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ ஏக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏக்கு என்ன வேல்யூ? 0,1. யூனியன் இருக்கிறதால யூனியன் சிம்பிள் போட்டுங்க. அடுத்ததான் பில இருக்க வேல்யூஸ் 2,3,4. யூனியன் அப்படின்னா நம்ம சேர்த்து எழுதுவோம். சேர்த்து எழுதும் போது ரிப்பீட்டடா எந்த நம்பரும் வராம நம்ம பார்த்துப்போம். ரிப்பீட்டடா எந்த நம்பராவது இருக்கான்னு பார்த்தா எந்த நம்பருமே ரிப்பீட்டடா இல்ல. அப்ப நம்ம அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். 0,1, 2, 3,4. ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் இந்த ஃபுல் டேர்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். A union B into C. A union B க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,1, 2, 3 and 4. மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறோம். அடுத்ததா C ல நமக்கு 3,5 இருக்கு.
மல்டிப்ளிகேஷன் அப்படினாலே நம்ம பேர் பண்ணி எழுதுவோம் 0,3 0 எடுத்து இந்த 2 நம்பரோட பேர் பண்றேன் 0,3 0,5 அடுத்ததா 1 எடுத்து இந்த ரெண்டு நம்பரோட பேர் பண்றேன் 1,3 1,5 அடுத்ததா 2 2,3 2,5 இப்போ 3 3,3 3,5 கடைசியா 4 எடுத்து பேர் பண்ணும்போது 4,3 and 4,5 So left hand sideல நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு left hand side நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ரைட் hand side கம்ப்ளீட் பண்ண போறோம் RHS ரைட் hand sideல என்ன क्वेश्चन இருக்கு A into C union B into C So எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் அதனால முதல்ல பிராக்கெட்ல இருக்கிறத எழுதுறேன் A into C முதல்ல எழுத போறேன் A செட்ல என்ன வேல்யூஸ் இருக்கு 0,1 அடுத்ததா ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குதால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறேன் C செட்ல 3,5 இருக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்தா பேர் பண்ணி எழுதுவோம் இப்போ நம்ம பேர் பண்ண போறோம் 0 ஓட இந்த ரெண்டு நம்பரை பேர் பண்ணும்போது 0,3 0,5 1 ஓட இந்த ரெண்டு நம்பர் பேர் பண்ணும்போது 1,3 1,5 இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் பிராக்கெட் B into C B ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 2,3,4 அடுத்ததா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்திருக்கிறதால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் C ல 3,5 இந்த ரெண்டு எலிமெண்ட் இருக்கு சோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதால பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 2 எடுத்து பேர் பண்ணும்போது 2,3 2,5 அடுத்ததா 3 எடுத்து பேர் பண்றோம் 3,3 3,5 அடுத்ததா 4 எடுத்து பேர் பண்றோம் 4 பேர் பண்ணும்போது 4,3 and 4,5 இப்ப ரெண்டு பிராக்கெட்டும் தனித்தனியா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் கடைசியா நம்ம இத சேர்த்து மொத்தமா அந்த क्वेश्चन கம்ப்ளீட் பண்ண போறோம் A into C union B into C A into C ல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 0,3 0,5 1,3 and 1,5 இது A into C ல நம்ம கண்டுபிடிச்சது அடுத்ததா யூனியன் சிம்பிள் இருக்கிறதால யூனியன் போடுறேன் யூனியன் சிம்பிள் இருக்கிறதால யூனியன் போட்டுட்டு அடுத்ததா B into C அதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குமோ அதை எழுத போறோம் 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5 யூனியன் அப்படின்னா நம்ம சேர்த்து எழுதுவோம் என்னெல்லாம் சேர்த்து எழுத போறோம் பாருங்க காமனா ரெண்டு தடவை நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நம்ம சேர்த்து எழுத மாட்டோம் 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5 so repeated எந்த பேருமே நமக்கு இல்லாததால நம்ம மொத்தமா அப்படியே சேர்த்து எழுதியிருக்கோம் இப்போ நம்ம கம்பேர் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கிடைச்ச ஆன்சரோ ரைட் ஹேண்ட் சைடுல கிடைச்ச ஆன்சரோ நமக்கு சேமா இருக்கு அப்போ LHS is equal to RHS அப்படின்னு எழுதிக்கலாம் hence verified